ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, நல்லா சீஸியாக, ரொம்ப ருசியாக இருக்கும். இது இப்போ குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காய்கறிகள் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, வெங்காயம், இதை மூணையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக ஒரிகானோ எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே பூண்டு ஒரு 2 பல்ல மட்டும் சீஸ் கிரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து திருகி எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அப்புறமா இதில் நம்ம சீஸ் சேர்க்கணும். சீஸ் பார்த்திங்கன்னா க்யூப் சீஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். அது வந்து ஒரு 2 க்யூபை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் உப்பு நான் வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா இதோட வந்து ஒரு 3/4 கப் போல் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் செடார் சீஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நான் கிரேட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இதோடவே உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வந்து நம்ம உப்பு சேர்க்கணும். நான் முதவே சொன்ன மாதிரி சீஸில் வந்து லைட்டாக உப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து பார்த்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பால்ஸாக உருட்டணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இதில் பிரெட் கிராம்ஸ் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பால்ஸை நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பாலையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சீஸ் பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இதில் வந்து பாருங்கள் 8 உருண்டைகள் கிடச்சிருக்கு நான் வந்து போட்ட அளவில். அடுத்ததான் வந்து இதோட கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மைதா மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பு கொடுக்கறதுக்கு வந்து மேலே பிரெட் கிராம்ஸ் வந்து நம்ம கோட் பண்ணி பொரிக்க போகிறோம். அவ்வளோதான். இது இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸ் பால்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா மாவு, அதில் வந்து உள்ளே போட்டு ஒரு கோட் கொடுத்துருங்க. ஒரு கோட்டிங் வந்து இந்த மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் கிராம்ஸில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ப்ரெட்டோட துகள் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதை கோட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நான் எல்லா பால்ஸையும் முதல்ல உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா பாலும் சூப்பராக கோட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம பால்ஸை உள்ளே போட்டுடலாம்.
2 பக்கமும் நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். செம்ம. அவ்வளோதான். இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்தடுத்த பால் இதே மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா சீஸியாக. வாவ்! இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பளையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.